சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பதவி பறிபோகிறதா? ஜனாதிபதிக்கே கடிதம் அனுப்பிய எதிர்க்கட்சி தலைவர்கள், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அருகே மடப்புறத்தில் உள்ள பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு வந்தவர்களது நகை காணாமல் போனதால் அங்கு பணியாற்றக்கூடிய காவலாளி சிறை காவலர்கள் மூலமாக ஒட்டுமொத்தமாக இரவோடு இரவாக மிகவும் கொடுமைப்படுத்தி உறவினர்களிடம் வலிப்பு வந்து உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். இதனால் தற்பொழுது காவலாளி கூறியது மிகவும் தவறு என்றும், காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக இந்த 5 நபர்கள், அதாவது குற்றவாளி என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கோவில் காவலாளிகள் உள்ளிட்ட 5 நபர்களை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அதில் அஜித்குமார் என்பவரது உயிரிழப்பானது காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனது மகனுக்கு இதுவரை வலிப்பே வந்தது கிடையாது என்றும் தெரிவித்தனர். தற்பொழுது மிகப்பெரிய அளவிலாக இது போராட்டமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடத்தப்பட உள்ளதாகவும், தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பது இதுவே ஒரு சாட்சி. மீண்டும் மீண்டும் திமுகவின் ஒட்டுமொத்தமான மிக மோசமான முகம் தற்பொழுது வரை மக்களிடம் தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. மக்கள் திமுகவிற்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் திமுகவிற்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்தினால் மட்டும்தான் முடியும். விசாரணையின் பொழுது காவல்துறை அதிகாரிகள் கூறியது என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, விசாரணையின் பொழுது அடிதாங்க முடியாமல் அஜித்குமார் உயிரிழந்து விட்டதாக அவரது உறவினர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இதை பற்றி காவல்துறை அதிகாரிகள் கூறுவது என்னவென்றால், அஜித்குமார் தப்பிக்க முயன்றதாகவும் கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவித்தனர். தற்பொழுது அஜித்குமார் அவர்களது உயிரிழப்பிற்கு மிகவும் சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகவும், முழுக்க முழுக்க திமுக தலைமைதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், கைக்குள் வைத்துக்கொள்ள முடியாமல் திமுகவின் அரசு அதிகாரிகளும் தற்பொழுது தவறான வழியில் செயல்படுவதன் காரணமாகத்தான் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நிச்சயம் இதற்கு ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாலும் இது பிரச்சனை முடியாது. இதில் யாரை தப்பிக்க வைப்பதற்கு அஜித்குமார் என்பவரை தற்பொழுது பலிகடாக மாற்றினீர்கள் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கேள்விற்கு திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுப்பாரா? பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும்